ஒரே ஒரு ரோபோட்ல இன்வெஸ்ட் பண்ணாலே போதும், நம்மளோட எல்லா வேலையுமே அதுவே பார்த்துக்குங்கிற நம்பிக்கையில தான் எல்லா பிராண்ட்ல இருக்க ரோபோட்டையும் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இந்த ரோபோட்டை பத்தி ஒரு டீட்டெயில்டான லாங் வீடியோ வேணுமான்னு கேட்டிருந்ததுக்கு நிறைய பேர் யூடியூப்ல கமெண்ட்ஸ் பண்ணது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்லயும் வந்து டிஎம் பண்ணியிருந்தீங்க. இந்த வீடியோல ரோபோட்ஸ் பத்தி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். மேலோட்டமா சொல்ல போனா ரோபோட் நம்ம வச்சிருந்தோம்னா நம்மளோட வேலையை அது கம்மி பண்ணும், ஆனா என்னைக்குமே நம்மளோட வேலையை ரீப்ளேஸ் மட்டும் பண்ணாது. என்னடா இப்படி சொல்றீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீடு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அழுக்கா இருந்ததுன்னா நம்ம நல்லா அழுத்தி துடைப்போம் இல்லையா? ஆனா ரோபோட் ஸ்வீப் பண்ணுமே தவிர அழுத்தி துடைக்கிறதோ மாப் பண்ற மெக்கானிசமும் அதுல கிடையாது. அப்போ ரோபோட் சரியா வேலை செய்யாதுன்னு சொல்றீங்களான்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் அப்படி சொல்லல. கொஞ்சம் பெரிய வீடா இருக்கு, நம்ம டெய்லியுமே அதை கூட்டி துடைக்கிறது கஷ்டமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ரோபோட் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ரோபோட் நல்லாவே கிளீன் பண்ணும் தான். வாரத்துக்கு 4 நாள் நீங்க இந்த ரோபோட் வச்சு ஸ்வீப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாள் நீங்களா டீப் கிளீன் பண்ணி மாப் போட்டுருங்கன்னு தான் நான் சொல்றேன். எங்க வீட்டுல அதிகமா டஸ்டே வராது, அப்புறம் பாட்டி தாத்தா மட்டும் தான் இருக்கிறாங்க, அவங்களால கூட்டி துடைக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ரோபோட் ரொம்பவே அவசியமா இருக்கும். ஒரு பொருள் வாங்குறப்போ வெறும் பாசிட்டிவ் சைடு மட்டுமே பார்க்காம கொஞ்சமா நெகட்டிவ் என்ன இருக்குங்கிறதையும் யோசிக்கணும் இல்லையா? ரோபோட்ஸ் நம்ம வாங்குறதெல்லாம் ஓகே தான், ஆனா ஏதாவது ஒரு குறை இருக்கு, அதை ஏதாவது பார்ட்ஸ் மாத்தணும்னா சர்வீஸ் சென்டருக்கு நம்ம எங்க போவோங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அங்க டெமோக்காக வச்சிருந்த பீஸ்லயே முடி ஃபுல்லா சிக்கி அப்படியே ஸ்டக் ஆயிருந்தது. இந்த ரோபோட்ஸோட ஸ்பேர் எல்லாம் வரதுக்கே கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகும்னு சொல்றாங்க. அப்ப அந்த 1 மந்த் நம்ம கிளீன் பண்ணாம இருக்க முடியாது, மேனுவலா நம்ம கிளீன் பண்ணதான் ஆகணும். என்னாலையுமே டெய்லியும் கூட்டி தொடச்சிட்டு இருக்க முடியாது. புது வீட்டுக்குள்ள ஷிஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல கிளீனிங் ரோபோட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கிற ஐடியா தான் எனக்கும் இருந்தது. 4-5 ஷோரூம் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சது. நம்ம 2 வகையான கிளீனிங் பண்ணுவோம். ஒன்னு வந்து டீப் கிளீனிங், ஃபங்க்ஷன் டைம்லயோ இல்ல வீடு ரொம்ப அழுக்கா இருந்துச்சுனாலோ டீப் கிளீனிங் பண்ணுவோம். மத்தபடி கூட்டி துடைக்கிறது ஒரு நார்மல் கிளீனிங் வச்சுப்போம். லைட்டான வேலை, அதாவது நம்ம டெய்லியும் கூட்டுறது, வாரத்துக்கு ஒரு நாள் மாப் போடுறது எல்லாமே ரோபோட் வாங்கி பண்ணிக்கலாம். மாசத்துல ஒரு வாட்டியாவது நம்ம டீப் கிளீனிங் பண்ணிடுவோம். சில நேரம் நம்மளுக்கே தோணும் வீடு ரொம்ப அழுக்கா இருக்கே, ஜன்னல்ல தூசி பட்டிருக்கும், சோஃபாவை தட்டினா ஃபுல்லா தூசியா வரும். அந்த மாதிரி டைம்ல நம்ம ஒரு வேக்கம்ல இன்வெஸ்ட் பண்றது ரொம்பவே நல்ல சாய்ஸா இருக்கும். நம்ம பாட்டுக்கு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தோம்னா ரோபோட் ஃபுல்லா கிளீன் பண்ணுமே, அப்படி ஒரு மிஷினை வாங்கலான்னு போனா நம்ம கை வச்சு ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு மிஷினை காட்டுறாங்களேன்னு எனக்கும் தோணுச்சு. தரையில ஃபுல்லா மாவு பருப்புன்னு எல்லாத்தையும் கொட்டி வச்சுட்டு வேக்யூம் தனியா ரோபோட் தனியான 2த்தையுமே டெமோ காட்டினாங்க. ரிசல்ட் பாத்தீங்கன்னா வேக்யூம் தான் சூப்பரா பண்ணுச்சு. பாக்குறதுக்கு தான் ஏதோ பெருசா இருந்த மாதிரி இருந்தது, ஆனா ஒரே கையில ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணேன். இந்த மிஷின்ல 6 அட்டாச்மெண்ட்ஸ் பக்கமா கொடுக்குறாங்க. அதை மட்டுமே வச்சு நம்ம வீடு ஃபுல்லா டீப் கிளீனிங் பண்ணிக்கலாம். எனக்கு 6 அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு துடைக்கிறதுக்கு மட்டும் ஒரு மிஷின் வேணும் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்குமே தனியா ஒன்று வச்சிருந்தாங்க. எல்லா டூல்ஸையுமே நமக்கு ஹேண்டில் பண்ண தராங்க. ரொம்பவே ஈஸியா இருந்தது. நம்ம திருப்புற இடத்துக்கெல்லாம் அது ஈஸியா மூவ் பண்ணி போயிட்டு இருந்தது. சின்னதா இதுல 2 டேங்க் இருக்கு இல்லையா? அதுல மேல இருக்க தண்ணி வந்து நம்ம ஊத்தி வைக்கிற நல்ல தண்ணி, கீழே ஃபுல்லா தொடச்சிட்டு அந்த அழுக்கோட அந்த தண்ணியை கீழே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. சில மிஷின்ஸ்ல எல்லாம் ஃப்ரண்ட்ல மட்டும் தான் கிளீன் பண்ணும், பேக்வர்ட்ஸ் வரும்போது கிளீன் பண்ணாது. ஆனா இதோட ஸ்பெஷலே 2 சைட்லயுமே இது ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டே வரும். இந்த பிராண்ட் வேற எதுவுமே இல்ல, டைசன் தான். நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா எங்கேயுமே ஆடே பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த பிராண்ட் எவ்வளவு குவாலிட்டியா இருக்கும்னு கேட்டீங்கன்னா நிறைய ஹீரோயின்ஸ் கூட இந்த பிராண்டோட ப்ராடக்ட்ஸை தான் கிஃப்டா ஷேர் பண்ணிப்பாங்க. அடுத்ததா பெட்டெல்லாம் நம்ம எப்படி கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிற டெமோவும் காமிச்சிருந்தாங்க. ஒரு லேயர் ஃபுல்லாவே மாவு போட்டு வச்சுட்டாங்க. அதை அப்படியே டைரக்டா கிளீன் பண்ணுவாங்கன்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா அதோட அவுட்டர் லேயரை க்ளோஸ் பண்ணி பெட்டுக்குள்ள ஏதாவது குப்பை இருந்தாலும் எப்படி நீட்டா கிளீன் பண்ணுதுன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அவுட்டர் லேயர்ல இருந்து தான் கிளீன் பண்ண ஆரம்பிச்சாங்க. எந்த அளவுக்கு குயிக்கா பண்றீங்களோ மெதுவா பண்றீங்களோ அந்த அளவுக்கு டஸ்ட் அப் கொஞ்சம் கூட லெஃப்ட் ஓவர்ஸே இல்லாம எவ்வளோ நீட்டா கிளீன் பண்ணிருக்குன்னு நீங்களே பாருங்க. இப்போ 2 டூல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று வந்துட்டு இந்த எல்லோ கலர்ல இருக்க மிஷின், இதுல 6 அட்டாச்மெண்ட்ஸ் வரும். இது ஒன்று வாங்கினாலே நம்ம வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணிக்க முடியும். இதுல கிளீனிங், மாப்பிங், கர்டன் கிளீன் பண்றது, பெட்டு, சோஃபா எல்லாமே கிளீன் பண்ணிக்கலாம். 6 அட்டாச்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்களே, ஒவ்வொன்றையும் கழட்டி மாட்டுறதுக்கு கஷ்டமா இருக்குமோன்னு நினைச்சேன். ஆனா ரொம்பவே ஈஸியா இருந்தது. நம்ம எந்த அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ணி கிளீன் பண்ண போறோமோ அதை மட்டும் மாத்திட்டு மேலே எல்லாத்துக்குமே காமனா வர இந்த ஹெட் போர்ஷனை மாட்டிட்டாலே போதும். மாப்பிங்க்கு மட்டுமே செப்பரேட்டா ஒரு டிவைஸ் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ப்ளூ கலர் தான் நீங்க வாங்கணும். அதுக்கு வந்துட்டு வாட்டர் கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறது வீடு ஃபுல்லாவே டீப் கிளீன் பண்ற அந்த 6-in-1 டிவைஸ் தான். இப்போதைக்கு மாப்பிங் வந்து போட்டு பார்த்துட்டு இருக்கோம். அவ்வளோ நேரம் யூஸ் பண்ணி பார்த்துமே எனக்கு கை வலிக்கவே இல்லை, ரொம்பவே ஈஸியா இருந்தது ஹேண்டில் பண்றதுக்கு. இந்த வீடியோல காட்டுற எந்த பொருளுமே ப்ரொமோஷன் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஜெனுவன் கஸ்டமர் ரிவ்யூ தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வீட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட் நான் சூஸ் பண்ணணும். அதுக்கு எந்த பிராண்ட் நல்லா இருக்கும்னு தேடி பார்த்தப்போ தான் எனக்கு இந்த பிராண்ட் பெஸ்ட்னு தோணுச்சு.
இந்த பிராண்டை நான் சூஸ் பண்ணதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, என்னோட சர்க்கிள்லேயே 2 பேர் இதே பிராண்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன ஜென்யூன் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, சர்வீஸ்க்கு இந்த பிராண்டை சூஸ் பண்ணால் எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாதுன்னு சொன்னாங்க. இதே பிராண்டில் ரோபோட் இருந்ததுன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடலாம் தான் நினச்சேன். ஆனால் ரோபோட் இவங்க கிட்ட இப்போதைக்கு இல்லை. நிறைய ப்ராடக்ட்ஸ் இவங்க கிட்ட இல்லைனாலும் வச்சிருக்கிற கொஞ்சம் ப்ராடக்ட்ஸை பெஸ்ட்டான குவாலிட்டியாக கொடுக்குறாங்க. நம்ம வீட்டில் போட்டுக்கிற கார்பெட்ஸில் எவ்வளோ அழுக்கு வரும், அதை எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு இவங்களே டெமோ காமிச்சாங்க. அந்த வேக்யூம் ஸ்டோரேஜில் ஆல்ரெடி கலெக்ட் ஆகிருக்கிற எல்லா குப்பையுமே கீழே கொட்டிட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போய் கார்பெட்டில் எவ்வளோ குப்பை இதை க்ளீன் பண்ணணும்னு காட்டினாரு. க்ளீன் பண்ணுற ஷாட் எடுக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு ஸ்டோரேஜ் முடிஞ்சிருச்சு. ஆனால் எங்கள் கண்ணு முன்னாடியே தான் க்ளீன் பண்ணார். நம்ம வீட்டில் இருக்கிற கார்பெட்டெல்லாம் இந்த அளவுக்கு தூசி தட்ட மாட்டோம். சும்மா 2 வாட்டி தட்டிட்டு அப்படியே போட்டுருவோம். ஸோ அதுக்கெல்லாம் இந்த மாதிரி வாங்குறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். நிறைய கன்ஃபியூஷன்ஸோட தான் இங்கே வந்திருந்தோம். எந்த ரோபோட் வாங்கலாம், எந்த பிராண்டில் வாங்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த டெமோவெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் கண்டிப்பாக ஒரு ரோபோட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். அது லைட் யூசேஜுக்கு தான். ஆனால் டீப் கிளீனிங்க்கு இந்த மாதிரி ஒரு வேக்யூம் தான் வாங்கணுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிது. என்னடா இவங்க ரோபோட்டை பற்றி ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வேக்யூம் பற்றி காட்டிகிட்டு இருக்காங்களேன்னு நினைக்காதீங்க. சப்போஸ் நம்ம ஒரு ரோபோட் வாங்கி வச்சுருக்கோன்னா ஒரு பட்டன் தட்டு விட்டாலே போதும், அது பாட்டுக்கு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கோம். நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டு இருப்போம். ஆனால் இந்த மாதிரி வேக்யூம் வாங்கினா டெய்லி யூசேஜுக்கு அது கரெக்டாக வராது. இது நம்ம மேனுவலாக ஹேண்டில் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரோபோட் மட்டுமே வாங்கி வச்சுட்டு அதை மட்டுமே ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணி இருக்கிறது கஷ்டம்தான். ஏன்னா நூக் அண்ட் கார்னர் அதை க்ளீன் பண்ணாது, முடி போய் சிக்கிக்கும், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ரோபோட்டும் வாங்கிட்டு வேக்யூமும் வாங்கிட்டீங்கன்னா டெய்லிக்கு நம்ம ரோபோட் யூஸ் பண்ணிக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா டீப் கிளீனிங் பண்ணுற டைமில் இந்த மாதிரி வேக்யூம் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆட்டோமேட்டடாக இருக்கும். ஆமாம், வெஸ்டர்ன்ல இருக்கிறது நம்ம ஊருக்கு செட் ஆகாது கண்டிப்பா. ஊர் ரோட் அப்படி இருக்கு. ஆமா, அவங்க ஃப்ளோர்லயே கூட ஒரு கார்பெட் ஃபுல்லா வீடு ஃபுல்லா ஆமா கார்பெட் தான் போட்டிருப்பாங்க. அதுக்கெல்லாம் அது செட் ஆகும். ஆனா நம்ம இந்தியன் கல்ச்சருக்கு அது செட் ஆகாது. நாங்க தனித்தனி வில்லாஸா இருக்கும். ஆமா, பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருந்து அது வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் அந்த ஃப்ளவர்ஸோ இல்ல பிளான்ட். ஆமா ஆமா ஆமா, டஸ்ட் வரது இந்த பிளான்ட்டே பாதியே அதுல போய்டும். ஆமா ஆமா ஆமா, நம்ம போர்ட்டிகோல இருந்து வரும்போதே ஃபுல்லா டஸ்ட் எக்ஸ்ட்ராவா தான் எடுத்துட்டு வருவோம். ஓகே ஓகே. வீட்டு பர்பஸ்க்காக இல்லாமல் கடைக்கு வாங்க போகிறோம். கடை கொஞ்சம் பெரிய ஏரியா, நல்ல டஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக குவான்டிட்டி வேணும் ஸ்டோரேஜுக்கு அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ட்ரம் இருக்கிற வேக்யூம் நம்ம வாங்கிக்கலாம். அமௌண்ட் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் டூல்ஸ் வாங்கும்போது கண்டிப்பாக அது குவாலிட்டிக்கு ஏற்ற ரேட் வரதான் செய்யும். கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்காதீங்க. உங்கள் வீட்டுக்கு எந்த மாதிரி கிளீனிங் டூல் வேணும்னு யோசிங்க. எனக்கு நார்மல் கிளீனிங் ஈஸி, டீப் கிளீனிங் தான் கஷ்டம்னு நினச்சிங்கன்னா ஒரு வேக்யூம் வாங்கிட்டு போயிடுங்க. இல்லை டீப் கிளீனிங் நான் பண்ணாதான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி கிளீனிங்க்கு ஒரு ரோபோட் வாங்கிட்டு போயிடுங்க. எனக்கு ரெண்டுத்துக்குமே ஒரு ஹெல்ப் வேணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டுத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இதுதான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த வீடியோவில் தான் உங்கள் கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக போயிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு உங்கள் கருத்தையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.